இந்த வீடியோ மூலமா நான் சொல்ற தகவல் அனைத்தும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே தவிர வேற எந்த ஒரு வர்த்தக தூண்டுதலோ அல்லது ஊக்குவித்தலோ கிடையாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்தாகும். இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இது ஒரு அறிவு பகிர்வு தளம் மட்டுமே. நீங்கள் வர்த்தகம் செய்து வரும் லாபம் மற்றும் பண இழப்பிற்கு பொறுப்பேற்க முடியாது. பங்கு சந்தையில் பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் முதலீடு மற்றும் வர்த்தகத்திற்கு முன் செபியில் பதிவு பெற்ற நிதி ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எங்கள் சேனலில் எந்த ஒரு பங்கு வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வது இல்லை. யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவும் இல்லை. Everything shared in this blog is recorded for general information and education purpose only. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பெல் ஐக்கானையும் எனபிள் பண்ணிக்கங்க. ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் எனபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட விஜயன் டெக்னாலஜி அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த சேனலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் எனபிள் பண்ணிக்கங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட SMTC கோர்ஸ், அதாவது ஆப்ஷன் பையிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் SMC கான்செப்ட், ஹார்மோனிக் கான்செப்ட், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் ஹெட்ஜிங் எல்லாமே 20 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது வர செப்டம்பர் 25 ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இமிடியேட்டாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. 5,950 rupees வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் பே பண்ண போகிறது ஜஸ்ட் 7,300 rupees மட்டும்தான். ஒன் டே இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இருக்கும் அண்ட் சப்போர்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த மணிக்கு கண்டிப்பாக ஒர்த்தா இருக்கும் அப்படின்றதுக்கும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்படுற இண்டிகேட்டர் மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் போதும். நம்பர் 1, பை சைடு அண்ட் செல் சைடு லிக்விடிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி லக்ஸ் ஆல்கோங்க. ஸோ இது வந்து லக்ஸ் ஆல்கோவோடது. ஸோ இந்த ஒரு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ் ஆல்கோவோடது தான், லக்ஸ் ஆல்கோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதுவும் லக்ஸ் ஆல்கோதை ஆட் பண்ணிக்கிங்க அண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோ த்ரெஷ்ஹோல்டை எனபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த டைனமிக்கை வந்து எக்ஸ்டெண்ட் கொடுத்துருங்க. நம்பர் 2 அப்படின்றதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் இதில் செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியதில்லை. ஸோ லக்ஸ் ஆல்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பை டிஃபால்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டிகேட்டருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படின்னா கூட, ஸோ எந்த இடத்துல பை சைடு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றது இங்கே நமக்கு கிளியராகவே தெரியும். ஸோ பை சைடு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்றது தெரியும். இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செல் சைடு லிக்விடிட்டி இருந்திருக்கு அண்ட் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. அண்ட் பை சைடு லிக்விடிட்டி இங்கே இருந்திருக்கு. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் ஒரு முறையும் நடக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சைடு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து ஹைட் பண்ணுறேன், ஒன்லி ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் வச்சோம்னா எங்கெங்கே நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல இருந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இங்கே ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்றத காமிக்குது. ஸோ அது எல்லாமே இதில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டுடலாம். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்னென்ன சொல்லுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு, எங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, எங்கே ஈக்குவல் ஹைஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெளிவாக இதில் சொல்லிடும். அது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் இருக்கிறது பை சைடு ஆர்டர் பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்கிறது செல் சைடு ஆர்டர் பிளாக் அப்படின்றதும் நமக்கு இதில் தெளிவாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பை சைடு அண்ட் செல் சைடு லிக்விடிட்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் ஒன்று பார்க்காகும். நீங்கள் பை சைடு லிக்விடிட்டி, இதுவும் பை சைடு லிக்விடிட்டி அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு பை சைடு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றத தெளிவாக காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக போகலாம். மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு அப் சைடு மொமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கொள்கிறேன். இது ரொம்ப அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா SMC கான்செப்ட் படித்தவங்களுக்கு இப்படி ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து நம்ம வரைகிறதுக்கு பதில் நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு 3 இண்டிகேட்டரை ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு சூப்பரான SMC கான்செப்டில் இருக்கக்கூடிய
விஷயங்கள் எல்லாமே இந்த 3 இண்டிகேட்டரில் கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு SMC தெரிஞ்சதுன்னா இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணி கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.